பாரத நாட்டுல பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க யூத் ஐகான் அப்படின்னு சொல்லுவதற்காக. ஒண்ணு ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருக்கலாம், இல்ல சயின்ஸ்ல இருந்திருக்கலாம், வேற ஏதாவது ஏதோ ஒரு இதுல ஒரு பெரிய ஆட்களா இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, போயும் போய் ஒரு துறவிய, அதுவும் ஆன்மீக தத்துவத்தையே சொன்னவரு, இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் இளைஞர் தினத்தினுடைய ஐகானா போடலாமா? தேசிய இளைஞர்கள் தினம் சுவாமி விவேகானந்தர் பிறந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு. ஏன் இதை பத்தி யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஏன் இவரை ஒரு இளைஞர்களுடைய தலைவராக, இளைஞர்களுடைய ஐகானாக, இவருடைய பிறந்த தேதியில எதற்காக அதை கொண்டாடணும் அப்படின்னு யோசிக்கிற போது, அவரை பத்தி படிக்கிற போது தான் ஆன்மீகம் முக்கியம்தான். ஆனா இந்த நாட்டினுடைய அடிப்படை ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த தர்மம், இந்த தர்மத்திற்கு அடிப்படையா இருக்கக்கூடாது இந்த நாடு. அப்போ இந்த பாரத தேசம், இது தேசியத்தின் பேர்ல ஒரு பற்று ஏற்பட வேண்டும் அப்படின்னு இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டுக்கு நீ பாரத மாதாவை வழிபடும் தெய்வமா வையே அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தேசபக்தி இருந்தாலே இது எல்லாமே சாதிக்க முடியும். எதையெல்லாம் சாதிக்க முடியும்? இந்த நாடு உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும். நாடு முழுக்க ஒரு நாடோடியாக போகிறார், பரிவிராஜகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடோடியாக போய் பார்க்கும்போது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு இந்த நாட்டினுடைய பெருமை என்று உணராததுதான். அப்போ பாருங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய இளைஞர்கள் படை இருக்கு, இளைஞர்களுடைய சக்தி இருக்கு. ஆனா அவர்கள் எதிலோ ஈடுபட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர், பிரிட்டிஷ், கிறிஸ்தவர்கள்ட்ட அடிபட்டு இருக்காங்க. இந்த பற்றின உணர்வு இல்லாம ஏதோ தாந்தோணித்தனமாக இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய பெருமை, இந்து மதத்தினுடைய பெருமை தெரியவில்லை அப்படிங்கிறது அவருடைய நோக்கமா இருக்கு. அப்போ இதை சரி பண்ணணும்னா, இதற்கு சரியாக வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். அப்படி இளைஞர்களை நல்வழிப்படுத்துவது எப்படி, அப்படியெல்லாம் யோசிக்கிற போதுதான் அவர் ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோட கன்னியாகுமரியினுடைய அந்த கடைக்கோடி குமரியினுடைய முனையில இருந்து கடல்ல கடந்து பாறையில ஏறி 3 நாட்கள் தவம் பெறுகிறார். அங்கிருந்து தோன்றியது தான் குருநாதர். அவருடைய குருநாதனுடைய உத்தரவு பேர்ல அவருக்கு தோன்றியது தான் நாம இந்த இந்த மதத்தை உயர்த்துவதற்காக நாம ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதன் பிறகு நடந்ததுதான் சிகாகோ சர்வத மகாசபை. இயற்கையாவே நம்ம நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டான்னாவே ஒரு பெரிய பெரும் ஆவல், அமெரிக்காவை போயிட்டானா அப்படின்னு நினைப்பாங்க. அமெரிக்காவுக்கு போனதுனால விவேகானந்தருக்கு கிடைத்த அந்த பிரபலம் மிக ஒரு அற்புதமான விஷயமாக மாறியது. ஆகையினால இளைஞர்கள் திரும்பி வரும்போது, அந்த காலத்துல இளைஞர்கள் திரும்பி வரும்போது அவர் எதையும் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இருந்தார்கள். அதை கேட்பதற்கு தயாராக இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம்தான் அத்தனை பேரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய. நீ கிரவுண்டுக்கு வா, ஃபுட்பால் விளையாடு, ஆரோக்கியமாயிரு, நல்லா சாப்பிடு, நல்லா உடற்பயிற்சி செய், இரும்பை போன்ற